ஹாய், திஸ் இஸ் ராகஸ்ருதி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னா February 2025 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 1 கவர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் மோஸ்ட்லி நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ண பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் இந்த 5 தான். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2024, செகண்ட் எக்ஸசைஸ் தர்மா கார்டியன் 2025, தேர்ட் வந்து எக்ஸசைஸ் டெசர்ட் ஹண்ட் 2025, அதுக்கப்புறம் பிரம்மோஸ் என்ஜி, ஃபிஃப்த் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஐஎன்எஸ் குல்டார் இன்டு அன் அண்டர் வாட்டர் மியூசியம். ஸோ இந்த 5 டாபிக்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள், கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2024. ஸோ 2024க்கான கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸை வந்துட்டு இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள், டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இது பார்த்த மாதிரி யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் எந்த வருஷத்துலேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா 1995 வந்துட்டு கிரியேட் பண்ணி அப்போலேருந்து வருஷம் இதை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா உலகத்தில் இருக்க பப்ளிக் செக்டரில் இருக்க கரப்ஷன்ஸை ரேங்க் பண்ணுறாங்க. பப்ளிக் செக்டர் அப்படின்னா என்னது, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், கவர்மெண்ட் செக்டர்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு கரப்ஷன் எப்படி இருக்கு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கிங் கொடுக்கறது தான் இந்த கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ். ஸோ எத்தனை கண்ட்ரீஸை ரேங்க் பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ மொத்தம் வந்துட்டு 180 கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு ஸ்கோர்ஸ் கொடுத்து ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கவர்மெண்ட் செக்டரில் எந்த அளவுக்கு கரப்ஷன் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ரேங்கிங்ஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு 13 எக்ஸ்டர்னல் சோர்சஸ் கிட்ட இருந்து டேட்டா யூஸ் பண்ணி இந்த இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹெல்ப் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி சோர்சஸ் அப்படின்னு பாருங்க, ஒன்று வந்துட்டு வேர்ல்ட் பேங்க், இன்னொன்று வந்துட்டு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், அதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் திங்க் டேங்க்ஸ் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த இண்டெக்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த சிபிஐ வந்துட்டு கண்ட்ரீஸை எந்த மாதிரி ரேங்க் பண்ணுது அப்படின்னு பாருங்க, 0லேருந்து 100 வரைக்கும் ஸ்கோர் இருக்கும். ஸோ 0 ஸ்கோர் எந்த கண்ட்ரிக்கு இருக்கோ அந்த கண்ட்ரியில் வந்துட்டு கரப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எந்த கண்ட்ரி 100 ஸ்கோர் வாங்குதோ அவங்க கிட்ட வந்துட்டு கரப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆர் கரப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 0 to 100லேருந்து ஸ்கோர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ரேங்கிங் வாங்கும். ஸோ 0லேருந்து 100 வரைக்கும் தான் ஸ்கோர்ஸ் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்துட்டு 2024 இருந்த ரேங்கிங்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த கண்ட்ரி வாங்கியிருக்கு அப்படின்னா டென்மார்க்கில். ஸோ டென்மார்க்கோட ஸ்கோர் என்ன அப்படின்னா 90. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த இண்டெக்ஸில் டாப்பில் இருக்குது. ஸோ 90 ஸ்கோர் வாங்கி இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு கரப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ டென்மார்க் அடுத்து என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று வந்துட்டு ஃபின்லாண்ட், அதுக்கப்புறம் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் நியூசிலாந்து. ஸோ கரப்ஷனே ரொம்ப கம்மியாக இருக்க கண்ட்ரிஸ் உலகத்தில் அப்படின்னா இந்த 4 கண்ட்ரிஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டென்மார்க், அதுக்கப்புறம் ஃபின்லாண்ட், தென் சிங்கப்பூர், தென் நியூசிலாந்து. இப்போ எந்த கண்ட்ரியில் வந்துட்டு கரப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்க, சவுத் சூடான். சவுத் சூடான் தான் வந்துட்டு 180th ரேங்க் வாங்கியிருக்கிறது. அண்ட் ஸ்கோர் பாருங்க 8 தான். ஸோ நம்ம பார்த்தோம் 0லேருந்து 100 வரைக்கும் ஸ்கோர் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ 0 வாங்கினா என்ன அர்த்தம், அந்த கண்ட்ரியில் கரப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ சவுத் சூடான் வந்துட்டு 8 வாங்கி லீஸ்ட்டில் இருக்குது, அதாவது இங்கே தான் வந்துட்டு அதிகமான கரப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சொமாலியா, வெனசுவலா, சிரியா, இந்த 3 கண்ட்ரீஸ் வந்துட்டு சவுத் சூடானுக்கு அப்புறம் இருக்குது. ஸோ எந்த கண்ட்ரீஸில் கரப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சவுத் சூடான், அதுக்கப்புறம் சொமாலியா, வெனசுவலா, சிரியா. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸில் தான். இப்போ குளோபல் ஆவரேஜ் ஸ்கோர் பாருங்கள் 43. ஸோ குளோபல் ஆவரேஜ் ஸ்கோரே 43ல் தான் இருக்குது. ஸோ 50க்கும் கீழே இருக்குது, விச் மீன்ஸ் உலகத்திலே கரப்ஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 43 இஸ் அ வெரி கம்மியான ஸ்கோர். ஓகே, ஸோ உலகத்தில் கரப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது இந்த இண்டெக்ஸ்லேருந்து சொல்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ், 2/3 ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்துட்டு பிலோ 50 தான் வந்துட்டு ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஸோ 2/3 ஆஃப் த கண்ட்ரீஸ், 180 கண்ட்ரீஸில் முக்கால்வாசி கண்ட்ரீஸ் வந்துட்டு 50க்கு கீழே தான் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்திலே வந்துட்டு கரப்ஷன் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்தியாவோட ரேங்கிங் பாருங்கள். இந்தியா வந்துட்டு டாப் 100 மோஸ்ட் கரப்ட் கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒரு இடம் வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ்லேருந்து தெரியுது. ஸோ இந்தியாவோட ரேங்கிங் என்ன அப்படின்னா 180 கண்ட்ரீஸில் 96th ரேங்க் வாங்கியிருக்கு. ஸோ இந்தியாவோட ஸ்கோர் பாருங்கள் 38, விச் இஸ் ரொம்ப கம்மி. ஸோ 50க்கு கீழே இருந்தால் என்ன அர்த்தம், ரொம்ப கரப்ஷன் அதிகமாக இருக்க கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு 50 கீழே இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்தியாவோட ஸ்கோர் வந்துட்டு 38, விச் மீன்ஸ் இட் இஸ் வெரி
கரப்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது இந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 38th ஸ்கோர் ஒரு 96th ரேங்க் வேறு எந்த கண்ட்ரிஸ் வந்துட்டு வாங்கியிருக்கு அப்படின்னா காம்பியா அண்ட் மால்தீவ்ஸ். ஸோ இந்த 2 கண்ட்ரிஸும் வந்துட்டு இந்தியா கூட இந்த 96th பிளேஸை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப கரப்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவோட நெய்பர்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பாகிஸ்தான் வந்துட்டு 135th ரேங்க், ஸ்ரீலங்கா 121st, பங்களாதேஷ் வந்துட்டு 149th, சைனா வந்துட்டு 76th. ஸோ நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸுமே ரொம்ப கரெக்டான கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ரேங்க் நம்மளுக்கும் மேலே இருக்க கண்ட்ரி யார் அப்படின்னா சைனா தான். மற்ற எல்லா கண்ட்ரிஸும் தட் இஸ் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் வந்து மற்ற எல்லாருமே நம்மளுக்கும் கீழே ரேங்க்கில் தான் இருக்காங்க அண்ட் ரொம்ப கரெக்டான கண்ட்ரிஸாகவும் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்துட்டு 2023ல் 39th ரேங்க் இருந்துச்சு, 2022ல் 40th ரேங்க் இருந்துச்சு, இந்த வருஷம் 38, அதுக்கு முன்னாடி வருஷம் 39 இருந்தது, அதுக்கு முன்னாடி 40 இருந்தது. விச் மீன்ஸ் என்னது, ஒவ்வொரு வருஷமாக கரப்ஷன் வந்துட்டு இந்தியாவில் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வேற என்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ கரப்ஷன் இஸ் அ மேஜர் த்ரெட் டு கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஃபண்ட்ஸ் ஒதுக்குறாங்க. ஸோ இந்த ஃபண்டு வந்துட்டு கரப்ஷனில் போயிடறனால என்ன நடக்குது, இந்த வல்னரபிள் பாப்புலேஷன் அதனால் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபைண்டிங்கில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல்னால் என்ன நம்ம பார்த்தோம், ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்துட்டு இந்த கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸை வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் ரிலீஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1993ல் இதை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அண்ட் இது வந்துட்டு ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட்டுக்கு கீழே வராத ஒரு ஆர்கனைசேஷன் இது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். இது யார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி உலகத்தில் இருக்க பப்ளிக் செக்டரில் இருக்க கரப்ஷனை காம்பேட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக சில ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் எடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ சில பப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன மாதிரி பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஒன்று வந்து குளோபல் கரப்ஷன் பேரோமீட்டர், இன்னொன்று வந்துட்டு கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ், அது வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆல்சோ குளோபல் கரப்ஷன் பேரோமீட்டர் அப்படின்ற இன்னொன்னையும் வந்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெர்மனியில் பெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னலோட சேர் யார் அப்படின்னா ஃப்ரான்கோயி வெலேரியன் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இதோட சேர்பர்சன். இப்போ செகண்ட் பாருங்க, செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் தர்மா கார்டியன் 2025. ஸோ சில டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் நம்ம இப்போ கவர் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தர்மா கார்டியன் 2025. ஸோ தர்மா கார்டியன் அப்படிங்கிறது ஒரு பைலாட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பைலாட்ரல் எக்ஸசைஸ் தான் இந்த தர்மா கார்டியன் அப்படிங்கிறது. இது வருஷம் வருஷம் நடக்கும். இந்த வருஷம் வந்துட்டு ஜப்பானில் நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் ஜப்பானில் நடந்தது அப்படின்னா அடுத்த வருஷம் இந்தியாவில் நடக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பி ஜப்பானில் நடக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் இந்தியாவில் நடக்கும். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்லி 2 கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் நடக்கிற ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த தர்மா கார்டியன். ஸோ இட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான். ஸோ இப்போ தர்மா கார்டியன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இது ஒரு பைலாட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ இந்தியாவில் இருக்க மிலிட்ரியும் ஜப்பானில் இருக்க மிலிட்ரியும் சேர்ந்து நடத்துகிற ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஸோ வருஷம் வருஷம் இது நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வருஷம் வந்துட்டு ஜப்பானில் நடந்தது. ஸோ இது எதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா பைலாட்ரல் செக்யூரிட்டியை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்க செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறது தான் இது. அண்ட் எங்கே இது நடத்துனாங்க அப்படின்னா செமி அர்பன் என்வாயன்மெண்ட். ஸோ அர்பன் என்வாயன்மெண்ட்னு நமக்கு தெரியும், சிட்டிஸை வந்துட்டு அர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ரூரல் ஏரியாஸ் அப்படின்னா வில்லேஜஸை ரூரல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ செமி அர்பன் என்வாயன்மெண்ட்னா 2த்துக்கும் நடுவில் இருக்க என்வாயன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஏதாவது செக்யூரிட்டி த்ரெட் வருது ஃபியூச்சரில் அப்படின்னா அதை எப்படி காம்பேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிஸ் எடுக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் பேசிக்லி. இது வருஷம் வருஷம் வந்துட்டு இது நடக்கும் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில். ஸோ இந்தியன் மிலிட்ரி அவங்கக்கிட்ட இருக்க சில ப்ராக்டிசஸ் ஒரு அவங்க ஃபாலோ பண்ணுற சில டெக்னிக்ஸை வந்துட்டு ஜப்பானுக்கு வந்துட்டு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஜப்பான் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கை சிலதை வந்துட்டு இந்தியாவுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அவங்க ஈஸியாக எப்படி அதை காம்பேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் நடத்துவாங்க. இப்போ வேற என்ன டிஃபென்ஸ் எக்ஸசைசஸ் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ் என்ன பார்த்தோம், தர்மா கார்டியன்னு பார்த்தோம். இப்போ நேவிஸ்க்கு நடுவில் இந்தியன் நேவிக்கும் ஜப்பான் நேவிக்கும் நடுவில் நடக்கிற எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா ஜிமெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ். இது 2012 இருந்து நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் ஜப்பான் ஏர்ஃபோர்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற எக்ஸசைஸ் பேர் வீர் கார்டியன்.
இது வந்துட்டு 2023லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்துட்டு தர்மா கார்டியன், ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் வந்துட்டு வீர் கார்டியன் அண்ட் மேரிடைம் எக்ஸசைஸ் வந்துட்டு ஜிமெக்ஸ். ஓகே, அண்ட் குவாட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு 4 கண்ட்ரீஸ் இருக்கு. ஸோ குவாட் குரூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 கண்ட்ரீஸ் வந்துட்டு இந்த குரூப்பிங்கில் இருக்கு. இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த 4 கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் நடத்துகிறாங்க. அதுக்கு பேர் வந்துட்டு மலபார் எக்ஸைஸ் மலபார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயுமே வந்துட்டு இந்தியாவும் ஜப்பானும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ எக்ஸைஸ் மலபார் வந்துட்டு எந்த கண்ட்ரீஸ் கலந்துப்பாங்க அப்படின்னா இந்த 4 குவாட் கண்ட்ரீஸ். 4 குவாட் கண்ட்ரீஸ் என்னது? இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ்ஏ. ஓகே, இப்போ அடுத்த டாபிக் பாருங்க, எக்ஸசைஸ் டெசர்ட் ஹண்ட் 2025. இது ஏன் நியூஸில் வந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு பைலாட்ரல் எக்ஸசைஸ் நடந்துச்சு அப்படின்னு இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில். இது வந்துட்டு இந்தியாவுக்கு உள்ளே இருக்க 3 சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து நடத்துறது தான் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் டெசர்ட் ஹண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர்ன்ற இடத்துல தான் வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் டெசர்ட் ஹண்ட் நடந்தது. ஸோ இந்த எக்ஸசைஸ் பற்றி பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது எங்கே நடந்தது அப்படின்னா ஜெய்ப்பூரில் நடந்துச்சு. அண்ட் இது யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் வந்துட்டு இதுக்கு ஹோஸ்ட் பண்ணாங்க. இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் மிலிட்ரி, இந்தியன் நேவி அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இவங்க 3 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக நடத்துனாங்க, இதோட மேஜர் எய்ம் அண்ட் பர்பஸ் என்ன அப்படின்னா ட்ரை சர்வீசஸ்க்கு நடுவுலையும் வந்துட்டு இன்டர் ஆப்ரபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரியல் லைஃப்லேயே வந்துட்டு ஏதோ ஒரு வார் நடக்குது அப்படின்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து தானே அந்த வாரை காம்பேட் பண்ணணும். ஸோ இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். ஸோ அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் வந்துட்டு அந்த டைமில் தேவை. ஸோ அதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக வந்துட்டு இதை வந்துட்டு நடத்தியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இது 3 பேருக்கும் நடுவில் பூர்வி பிரஹார் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தினாங்க. அது நவம்பர் 2024 நடத்தினாங்க. ஸோ அது வந்துட்டு இந்தியா சைனா பார்டரில் அந்த எக்ஸசைஸ் நடந்துச்சு, பூர்வி பிரஹார் அப்படிங்கிறது. இது வந்துட்டு எக்ஸசைஸ் டெசர்ட் ஹண்ட், இது ஜெய்ப்பூரில் நடந்தது. பூர்வி பிரஹார் வந்துட்டு இந்தியா சைனா பார்டரில் நடந்த ஒரு எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் யாருக்கு நடுவில் நடக்குது? 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கல. இது இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இவங்க 3 பேருக்கு நடுவில் நடக்கிற எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் டெசர்ட் ஹண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த டாபிக் பாருங்க, பிரம்மோஸ் NG. ஸோ பிரம்மோஸ் மிசைல் நம்ம வந்துட்டு அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு பேர் தான். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மிசைலும் கூட. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்லேயுமே இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க, பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த லெவலாக வந்துட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் பிரம்மோஸ் NG அப்படின்னு சொல்கிறாங்க, நியூ ஜெனரேஷன் பிரம்மோஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்பீட் அதிகப்படுத்துகிறாங்க அண்ட் ஆல்சோ அதோட அக்யூரசி அதிகப்படுத்துகிறாங்க. அதுதான் பிரம்மோஸ் NG அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பிரம்மோஸ் பற்றியும் பார்க்கலாம், இந்த பிரம்மோஸ் NG பற்றியும் பார்க்கலாம். ஸோ இப்போ மிசைல் சிஸ்டம் அதோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ 1980s வந்துட்டு இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் யாராக இருந்தாங்க அப்படின்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் தான் இதை லீட் பண்ணார். இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட மேஜர் பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம அது வரைக்கும் வந்துட்டு மிசைல்ஸை வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸில் இருந்ததை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இண்டிஜினஸ் மிசைல்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். இண்டிஜினஸ்னால் என்னது, கம்ப்ளீட்டாக இந்தியாவில் ஃபார்ம் பண்ணுற மிசைல்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக மிசைல் சிஸ்டம் நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணணும். நம்ம மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஃபியூச்சரில் அந்த கண்ட்ரிக்கும் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், மிசைல் எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் யார் அப்படின்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். ஸோ இண்டிஜினஸ் மிசைல்ஸை வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே மிசைல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மேஜர் பர்பஸ். ஸோ என்னென்ன இண்டிஜினஸ் மிசைல்ஸ் வந்து இந்தியா வச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். பிருத்வி, அக்னி, த்ரிஷூல், ஆகாஷ், நாக், இது எல்லாமே வந்துட்டு இண்டிஜினஸ் மிசைல்ஸ், கம்ப்ளீட்டாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண மிசைல் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ டாக்டர் APJ அப்துல் கலாம் தான் இதை லீட் பண்ணனால ஹீஸ் கால்ட் அஸ் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம் பற்றி நமக்கு தெரியும், அவர் DRDOவோட ஹெட்டாக இருந்தார். ஓகே, ஸோ DRDOனா என்னது, டிஃபென்ஸ் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதுதான் DRDOன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஹெட் பண்ணது வந்துட்டு டாக்டர் APJ அப்துல் கலாம். இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு இன்டர் கவர்மெண்டல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஸோ யார் 2 பேரும் சைன் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் சைட்ல இருந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் சைன் பண்ணாரு அண்ட் ரஷ்யன் சைட்ல இருந்து NV மிக்கைலவ் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் டெப்யூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் சைன் பண்ணாரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ண அப்புறம் தான்
இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் தான் என்ன பண்ணும், பிரம்மோஸ் மிசைல்ஸை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணும். ஸோ இந்த பிரம்மோஸ் மிசைல்ஸ் எந்த 2 கண்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா அண்ட் ரஷ்யா. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் ஷேர் ஹோல்டிங் பாருங்கள், இந்தியா எவ்வளோ ஷேர் வச்சிருக்கு அண்ட் ரஷ்யா எவ்வளோ ஷேர் வச்சிருக்கு இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸில் அப்படின்னா இந்தியன் சைடோட ஷேர் வந்து 50.5%, அதிக ஷேர் வந்து இந்தியா தான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ரஷ்யன் சைடில் வந்துட்டு 49.5%. ஓகே, ஸோ அதிக ஷேர் வந்துட்டு இந்த பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸில் இந்தியா தான் வந்துட்டு அதிக ஷேர் வச்சிருக்கு. இப்போ பிரம்மோஸ் மிசைல் பற்றி பாருங்கள். இந்த பிரம்மோஸ் மிசைல் இதுக்கு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு பிரம்மபுத்ரா ரிவர் நமக்கு தெரியும்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் BRAH இட் ரெஃபர்ஸ் டு பிரம்மபுத்ரா அண்ட் செகண்ட் ஹாஃப் MOSன்னு இருக்குல்ல. ஸோ ரஷ்யாவில் வந்துட்டு மோஸ்க்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்குது. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த MOS அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. பிகாஸ் பிரம்மோஸ் மிசைல் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை போத் இந்தியா அண்ட் ரஷ்யா. ஸோ இது ரெண்டுத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக பிரம்மபுத்ரா அண்ட் மாஸ்கோ ரிவரை சேர்த்து பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பிரம்மோஸ் மிசைல் வந்துட்டு எங்கேருந்துலாம் லான்ச் பண்ணலாம் அப்படின்னா, லேண்ட்லேருந்து லான்ச் பண்ணலாம், சீலேருந்து லான்ச் பண்ணலாம், ஏர்லேருந்து லான்ச் பண்ணலாம். அண்ட் எங்கெல்லாம் லான்ச் பண்ணலாம் அப்படின்னா திருப்பி சேம். ஸோ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். ஸோ லேண்ட்லேருந்து லேண்டுக்கு லான்ச் பண்ணலாம், இல்லை லேண்ட்லேருந்து ஏருக்கு லான்ச் பண்ணலாம், இல்லை வாட்டருக்கும் லான்ச் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு சம்மரின்ஸ்லேருந்துமே இந்த மிசைலை லான்ச் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மிசைல் தான் இந்த பிரம்மோஸ் மிசைல். ஒரு டார்கெட் வந்துட்டு பிரம்மோஸ் மிசைல் பண்ணுது அப்படின்னா அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபயர் அண்ட் ஃபர்கெட். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர். ஃபயர் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னா இதை ஃபயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்துடலாம் கம்ப்ளீட்லி. பிகாஸ் அதுக்கு வந்துட்டு திருப்பி நம்ம கைட் பண்ண தேவையில்லை. ஸோ அது இந்த சைட் திரும்பணும், அந்த சைட் போகணும், இப்படி போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம கைட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் லான்ச் பண்ணிட்டா கரெக்டாக ப்ரிசைஸாக அது போய் டார்கெட்டை ஹிட் பண்ணிவிடும். நாம் வந்துட்டு லான்ச் பண்ணதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக மறந்தே போயிடலாம். அந்தளவுக்கு ப்ரிசைஸாக அது வந்துட்டு தானாக கைட் பண்ணி அது போயிட்டு ஹிட் பண்ணிவிடும் டார்கெட்டை. அதுதான் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சூப்பர்சானிக் ஸ்பீட். சூப்பர்சானிக் ஸ்பீட்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அண்ட் இட் இஸ் ஹார்ட் டு இன்டர்செப்ட். ஸோ அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறனால அதை ஸ்டாப்பே பண்ண முடியாது. எனிமீஸ் வந்து அதை டிடெக்ட் பண்ணாலுமே அதை ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் ஹிட் பண்ணிவிடும். ஸோ அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, ஸோ எனிமி சைடில் இருந்து ரேடார் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரேடாரில் மாட்டாமல் இந்த பிரம்மோஸ் வந்துட்டு ஈஸியாக போயிட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணும். அந்த மாதிரி இதோட ஷேப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இது ரொம்ப ஃபாஸ்ட். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்னால இது டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ டிடெக்ட் பண்ணாலுமே ஆக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அது டார்கெட்டை ஹிட் பண்ணிடும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்துட்டு கிரவுண்டுக்கும் சீக்கும் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு ஃப்ளை பண்ணும். அதனால வந்துட்டு எனிமி ரேடாரில் இது மாட்டாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க ஒரு மிசைல் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரிசிஷன். ஸோ ப்ரிசிஷன்னா ரொம்ப ஹை அக்யூரசி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அதை போய் ஹிட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் டார்கெட்டை போய் ஹிட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு அதிக ப்ரிசிஷன் இருக்க ஒரு மிசைல். ஸோ இது எல்லாமே கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிரம்மோஸ். இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரம்மோஸ் நியூ ஜெனரேஷன் பிரம்மோஸ் NG அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெவலப் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் பிரம்மோஸ் NG எப்போ நடக்குது அப்படின்னா 2026. அண்ட் அப்படி ஃப்ளைட் டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அது ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2027 to 2028 இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா ஜெய்தீத் ஆர் ஜோஷி. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரம்மோஸை விட இந்த பிரம்மோஸ் NG வந்துட்டு மோர் காம்பேக்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல ராஜ்நாத் சிங், ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா 2025 வந்துட்டு இந்த பிரம்மோஸோட மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த பிரம்மோஸ் மிசைலை என்னென்ன கண்ட்ரீஸ் அக்வயர் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்தோனேஷியா அண்ட் இந்தியா வந்து சேர்ந்து ஒரு டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் $450 million USD. ஸோ இந்தோனேஷியா வந்துட்டு இந்த பிரம்மோஸ் மிசைல் அக்வயர் பண்ணுறதுக்காக ஒரு டீல் சைன் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ இப்படி இந்தோனேஷியா வந்துட்டு இதை சைன் பண்ணியிருக்கனால இஃப் ஃபைனலைஸ்ட் இந்தோனேஷியா வில் பிகம் த செகண்ட் ஆசியான் நேஷன் டு அக்வயர் பிரம்மோஸ். ஓகே, ஸோ இந்த இந்தோனேஷியாவுக்கு வந்துட்டு இந்த டீல் ஃபைனலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஆசியான் கண்ட்ரீஸில் செகண்ட் கண்ட்ரியாக இந்த பிரம்மோஸ் மிசைல் அக்வயர் பண்ணுற கண்ட்ரியாக இந்தோனேஷியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆசியான் கண்ட்ரி டு அக்வயர் பிரம்மோஸ் மிசைல் இஸ் ஃபிலிப்பைன்ஸ். ஓகே, ஸோ 2022 வந்துட்டு ஃபிலிப்பைன்ஸ் வந்துட்டு இந்த பிரம்மோஸ் மிசைல் அக்வயர் பண்ணுச்சு. இந்த ஃபிலிப்பைன்ஸும் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆசியான் கண்ட்ரி. ஸோ செகண்ட் ஆசியான் கண்ட்ரி டு அக்வயர் பிரம்மோஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா அது வந்துட்டு இந்தோனேஷியாவாக இருக்கும். இப்போ அடுத்த டாபிக் பாருங்க,
டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஐஎன்எஸ் குல்டார் இன்டு அன் அண்டர் வாட்டர் மியூசியம். ஸோ ஐஎன்எஸ் குல்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அது டீகமிஷன் பண்ணிட்டாங்க. டீகமிஷன்னா என்னது, அதோட யூசேஜை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ரொம்ப வருஷம் அது வேலை செஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே அதுக்கு லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் நேவி வந்துட்டு அது டீகமிஷன் பண்ணிருச்சு. டீகமிஷன் பண்ண ஷிப்பை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர் வாட்டர் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ மெரைன் டைவர்சிட்டியை வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ டூரிசம்க்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அண்டர் வாட்டர் மெரைன் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட பிளான். ஸோ இந்தியன் நேவி வந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னா மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்ட இந்த ஷிப்பை வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அண்டர் வாட்டர் மியூசியமாகவும் ஆர்டிஃபிஷியல் ரீஃபாகவும் அந்த ஐஎன்எஸ் குல்டாரை கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எதனால ஒரு ஷிப்பை டீகமிஷன் பண்ணுவாங்க, அதோட லைஃப் வந்துட்டு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறம் அது முடிஞ்சிடும். இதுக்கு மேலே இந்த ஷிப்பை வந்துட்டு யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது டீகமிஷன் பண்ணிடுவாங்க. அதோட ஆக்டிவ் சர்வீஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்துட்டு இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க ஃபார் டூரிசம் ரீசன்ஸ். இப்போ ஐஎன்எஸ் குல்டார் பற்றி பாருங்கள். இது எங்கே பில்ட் பண்ணாங்க, இந்த ஷிப்பை எங்கே கமிஷன் பண்ணாங்க அப்படின்னா போலாண்டில். ஸோ போலாண்டில் கமிஷன் பண்ணி அதை வந்துட்டு இந்தியா வந்து 4 டெக்கேட்ஸாக வந்துட்டு அது இந்தியன் நேவியில் சர்வ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு அது டீகமிஷன் பண்ணி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்ட அது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது எங்கே மேஜர்லி இருந்துச்சு அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட் இஸ் அ வெரி ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இதை கமிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ஆர்மி அண்ட் நேவி மிஷன்ஸ்க்கு வந்துட்டு இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரோல்ஸ் ப்ளே பண்ணுச்சு. அண்ட் ஆல்சோ மகர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் தான் வந்துட்டு இதை பில்ட் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மகர் கிளாஸ் ஷிப்ஸ். அண்ட் இது என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு வார் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரூப்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ இல்லை வெப்பன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ இல்லை சப்ளைஸ் கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ இந்த ஷிப் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஷிப்பை வந்துட்டு எப்போ டீகமிஷன் பண்ணாங்க அப்படின்னா Jan 12, 2024 இது டீகமிஷன் பண்ணி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க ஃபார் டூரிசம் டெவலப்மெண்ட். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றி பாருங்கள். இந்த மெரைன் மியூசியம் எங்கே இருக்கும் அப்படின்னா விஜய்துர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மராத்தா ஃபோர்ட் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட வந்துட்டு இந்த மியூசியம் வந்துட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா சம்மர்ஜ் பண்ணிடுவாங்க, தண்ணிக்குள்ளே வந்துட்டு முழுக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல கோரல் ரீஃபு அண்ட் ஆல்சோ ஃபிஷ் அண்ட் அதர் மெரைன் ஆர்கானிசம்ஸ் வளர்கிறதுக்கான ஒரு என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை முழுக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு க்ரோ பண்ணிவிட்டு அண்ட் தென் டூரிசம் டெவலப்மெண்ட்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டைவ் பண்ணி போயிட்டு அந்த ஷிப்பில் இருக்க மெரைன் பயோடைவர்சிட்டியை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்கன்னா லேட் 2025 ஒரு ஏர்லி 2026 இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்துட்டு மெரைன் ஹெரிட்டேஜை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் மெரைன் பயோடைவர்சிட்டியை வளர்க்குறதுக்கும் இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஎன்எஸ் குல்டாரை ஒரு மெரைன் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் வேறு எங்கெல்லாம் மெரைன் மியூசியம்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒன்று வந்துட்டு ஐஎன்எஸ் குர்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷிப்பை விசாகப்பட்டினமில் வந்துட்டு இந்த மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம்மரின் அண்டர் வாட்டர் மியூசியம் அது என்ன அப்படின்னா இந்த ஐஎன்எஸ் குர்சுரா இன் விசாகப்பட்டினம். ஸோ 2001 இதை டீகமிஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு அண்டர் வாட்டர் மியூசியமாக இதை வந்துட்டு கமிஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஎன்எஸ் விக்ராந்த். இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தியை வந்துட்டு டீகமிஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு மியூசியம் ஷிப்பாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது சம்மர்ஜ் பண்ணல, ஆனால் மேலேயே வந்துட்டு ஒரு மியூசியம் ஷிப்பாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஷிப்பையுமே ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஎன்எஸ் கடலூர். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு அண்டர் வாட்டர் மியூசியமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 3 தான் வந்துட்டு இந்தியாவில் இருக்க மெரைன் மியூசியம்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு இந்த ஐஎன்எஸ் குல்டாரை வந்துட்டு மெரைன் மியூசியமாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ் இந்த 5 தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2024. ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து டாப் ரேங்க்ஸ் வாங்குச்சு, எந்தெந்த கண்ட்ரிஸ் கீழே இருக்குது, ஸோ இது எதை பேஸ் பண்ணி இந்த ரேங்கிங்ஸ் கொடுக்குறாங்க, யார் வந்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸைஸ் தர்மா கார்டியன் 2025. ஸோ இந்த டிஃபென்ஸ் எக்ஸைஸ் எந்த 2 கண்ட்ரீஸ்குள்ளே நடக்குது, எந்த பர்பஸ்க்காக நடக்குது அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் வந்துட்டு எக்ஸைஸ் டெசர்ட் ஹண்ட் 2025. ஸோ இது வந்து இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்கு நடுவில் நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் பூர்வி பிரஹார் அப்படிங்கிறதும் வந்துட்டு இந்த 3 ட்ரை சர்வீஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிரம்மோஸ் NG. ஸோ இந்த மிசைல் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். இப்போ நியூ ஜெனரேஷன் பிரம்மோஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இருக்க என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் APJ அப்துல் கலாமோட கான்ட்ரிபியூஷன்ஸ் பற்றியும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஐஎன்எஸ் குல்டார் இன்டு அன் அண்டர் வாட்டர் மியூசியம். ஸோ அண்டர் வாட்டர் மியூசியமாக இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அண்ட் இந்தியாவில் வேறு என்னென்ன மெரைன் மியூசியம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம
ஃபெப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் 2025 பார்ட் 2 பார்த்தோம். மோஸ்ட்லி இது டிஃபென்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு மார்ச்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.